தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சாணக்கிய நீதி 11. இன்றைய சாணக்கிய நீதியில் நாம் காணவிருப்பது பின்வருவன ஆபத்தானவை, அதாவது கொம்போ வளைநகமோ உடைய பிராணிகள், ஆறுகள், கையில் ஏதேனும் ஆயுதம் வைத்திருப்பவர்கள், பெண்கள், அரச குடும்பத்தினர் ஆகியவற்றை நம்புவது மிகவும் ஆபத்தானது என்று கூறுகிறார் சாணக்கியர். இதனுடைய விளக்கம்: கொம்போ வளைநகமோ உள்ள விலங்குகள் இயல்பாகவே தம் அருகே வருபவரை தாக்குகின்றன. கொம்புள்ள மாட்டின் கிட்டே சென்றால் முட்ட வருகிறதல்லவா, இத்தகைய விலங்குகள் விசேஷமாக ஆபத்தானவை. ஆறுகளில் திடீரென வெள்ளம் வரலாம், அதில் முதலைகள் இருக்கலாம். ஆகவே அப்பாவி போல் தெரியும் ஆறு உண்மையில் ஆபத்தானது. கையில் ஆயுதம் வைத்திருப்பவனால் சும்மா இருக்க முடியாது. அதை உபயோகித்து பார்க்க கை அரிக்கும். கையில் ஈர்க்குச்சி இருந்தால் கூட அடித்து பார்ப்பது இயல்பாக உள்ளது. பெண்களை நம்பாதே என்பது சாணக்கியர் கால கண்ணோட்டம். முன்பு சமூகத்தில் ஆணாதிக்க மனப்பான்மை உச்சகட்டத்தில் இருந்தது. மேலும் சாணக்கியருக்கு சொந்த வாழ்க்கையில் பெண்களால் கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூட எண்ண தோன்றுகிறது. அரச குடும்பத்தினர் ஆட்சியாளர்களாக இருந்தால் கோபம் வந்தால் தலையை வெட்டச் சொல்லிவிடுவார்கள். இக்கால ஆட்சியாளர்களும் ஒருவர் மீது சந்தேகமோ கோபமோ கொண்டால் ஏதேனும் வழக்கில் சிக்க வைத்து விடுவார்கள். ஆகவே தலைவரை தெரியும் என்பது ஒரு நாள் தலைக்கே ஆபத்தாக முடியும். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.